அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 44 குற்றங்கடிதல், குறள் எண் 431. செருக்குஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், ஆணவமும் வெகுளியும் அற்பத்தன்மையும் ஆகிய குற்றங்கள் இல்லாத அரசரது செல்வம் அல்லது ஒரு தனி மனிதனது செல்வம் மேம்பாட்டு தன்மையுடையது என்று பொருள்பட இந்த குறள் அமைந்திருக்கிறது. அதாவது ஆணவம், சினம், காமம் இம்மூன்றும் குற்றங்கள் இல்லாதவருடைய உயர்வை அனைவரும் விரும்பும் பெருமை கொண்டதாக இருக்கும் என்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை. உலகம் போற்றக்கூடிய மாமனிதர்கள் நம் நாட்டில் நிறைய பேர்கள் பிறந்து தன் பிறப்பிற்கான தோன்றி புகழோடு தோன்றுக என்ற குறளுக்கு இலக்கணமாக தோன்றி மறைந்தாலும் இன்னும் அவர்களது சிந்தனையில் உதித்த செயலால் வந்த பெருமை மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் ஐயா காமராசரும், ஏவுகணை நாயகன், மக்கள் ஜனாதிபதி என்று அனைவராலும் அழைக்கப்படும் நமது முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களும் இவர்களைப் போல் நம் நாட்டில் ஏராளமானவர்கள் உண்டு. இவர்களிடம் ஆணவம், சினம், விருப்பமில்லாத அன்பு காட்டல் இவை 3 குற்றங்களை காணாது உலகம். இவர்களிடம் இன்சொல்லும், அதில் ஆரோக்கியமான சொல்லும் செயலும் இவைகளைத்தான் கண்டது உலகம். இதனால் தான் இவர்கள் அனைவரும் விரும்பும் பெருமை உடையவர்களாக மக்கள் மனதில் இன்றும் ஆள்கிறார்கள். ஆணவம், சினம், பிற விரும்பா அன்பு இவைகளை தவிர்த்திருக்கும் ஒருவரது பதவியும் பெருஞ்செல்வமும் சான்றோரால் மதிக்கப்படும் தன்மை உடையது என்பதையே செருக்குஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து என்ற குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு குணத்தை நீக்கினால் நற்குணத்து சான்றோரால் மதிக்கப்படுவோம் என்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.